அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நாகதோஷ பொருத்தம். திருமண பொருத்தத்தில் ராகுகேது தோஷத்திற்கு ராகுகேது தோஷத்தை சேர்க்க வேண்டும். ராகுகேது தோஷம் என்பது ஒருவர் ஜாதகத்தில் அவர்களின் எண்ணம், செயல்பாடுகள், விருப்பங்கள், வியாபாரம் யாவும் நிலையானதாக இல்லாமல் அதில் மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாகும். ராகுகேதுக்கள் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய பாகங்களில் இருக்கும் பட்சத்தில் தோஷங்கள் இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஜாதக கட்டத்தில் 1, 2, 7, 8 ஆகிய இடங்களில் ராகுகேதுக்கள் அமர்வதால் ஏற்படுவதுதான் ராகுகேது தோஷம். இவ்விடங்களில் ராகுகேதுக்கள் அமர்வதால் இவர்களின் எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும். அதாவது இவர்கள் நிலையான எண்ணங்களும் செயல்பாடுகளும் இல்லாமல் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மனதில் புதுவிதமான ஆசைகளையும் கற்பனைக்கு எட்டாத கனவுகளையும் கொண்டவர்கள். இவர்களுடைய பேச்சுக்கள் இனிமையுடையதாகும். ஆனால் இது சில நேரங்களில் எதிரில் இருப்பவர்களுக்கு கோபத்தை வரவழைக்கக்கூடியதாகவும் அமைகின்றது. இவர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் நட்பு வட்டங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அனைவரிடத்திலும் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகும் இயல்பு கொண்டவர்கள். நன்மை தீமை ஏதும் அறியாமல் இவர்கள் செய்யும் செயல்கள் சில நேரங்களில் பலவிதமான இன்னல்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. கிரக அமைப்புகள் சரியாக இல்லாத பட்சத்தில் இவர்கள் மற்றவர்களின் ஆலோசனைகளை ஏற்க மாட்டார்கள். தங்களது விருப்பம் போல செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ராகுகேது தோஷம் கொண்டவர்கள் வாழ்க்கையினை மகிழ்ச்சியுடனும் சுபிட்சத்துடன் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். செல்வ சேர்க்கையுடன் சொகுசான வாழ்க்கையை தேடக்கூடியவர்கள். ஆனால் சுத்த ஜாதகம் கொண்டவர்களோ எண்ணம் மற்றும் செயல்பாடுகளில் ஒரு நிலைப்புத்தன்மை கொண்டிருப்பார்கள். இவர்கள் நிலையான செயல்பாடுகளையும் அதை வெளிப்படுத்தும் விதத்தில் ஒரே விதமான கொள்கைகளையும் கொண்டு செயல்படக்கூடியவர்கள். பெரும்பாலான சுத்த ஜாதகம் கொண்ட அமைப்பினர் புதிய மாற்றங்களை அவ்வளவு எளிதில் ஏற்பவர்கள் அல்ல. பழமையை விரும்பி ஏற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் ராகுகேது தோஷம் உள்ளவர்களுடன் இணையும் பட்சத்தில் அவர்களின் எண்ணங்களுக்கு இவர்களின் எண்ணங்கள் சரியான பட்சத்தில் ஈடு செய்ய இயலாததால் அங்கு பிரிவினை என்பது ஆரம்பிக்க துவங்குகின்றது. தோஷம் உள்ளவர்கள் தங்களது எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக பேசும் சில பேச்சுக்கள் தோஷம் இல்லாதவர்களின் மனதில் சில காயங்களையும் வடுக்களையும் ஏற்படுத்துகின்றது. தோஷம் இல்லாதவர்கள் சில நேரங்களில் விட்டுக் கொடுத்துச் சென்றாலும் பல நேரங்களில் பலவிதமான இன்னல்களுக்கு மனதளவில் ஆளாகின்றனர். பிடிவாத குணம் என்பது தோஷம் உள்ளவர்களிடம் அதிகம் இருப்பதாகவும் தனக்கு வேண்டியதையும் தனக்கு பிடித்ததையும் செய்யும் குணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். எனவேதான் நம் முன்னோர்கள் ராகுகேது தோஷம் உள்ளவர்களுக்கு அதே தோஷம் உள்ளவர்களை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றார்கள். ஏனெனில் தோஷம் இருப்பவர்களின் எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகள் யாவும் ஒரே விதமாக இருக்கின்றது. ஒருவரது பேச்சுக்களுக்கு இணையாக இன்னொருவரின் பேச்சுக்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விரைவில் நீங்கிவிடுகின்றது. இதனாலேயே ராகுகேது தோஷம் உள்ளவர்களுக்கு ராகுகேது தோஷம் உள்ளவர்களுடனே திருமணம் செய்து வைக்கிறார்கள். பரிகாரங்கள்: ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளியை வழிபடுவது நல்லது. எள், கருப்பு உளுந்து, நெல்லி போன்றவற்றை தானம் செய்வது நல்லது. ராகு காலத்தில் ராகு காயத்ரி மந்திரத்தையும் கேது காலத்தில் கேது காயத்ரி மந்திரத்தையும் 108 முறை ஜபிப்பது நல்லது. ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது, கோவில்களுக்கு நன்கொடை அளிப்பது போன்ற செயல்களை செய்வது நல்லது. எந்த ஒரு பரிகாரத்தையும் தொடங்குவதற்கு முன் உங்கள் குல குருவையும் பெரியவர்களையும் ஆலோசித்து அனுமதி பெற்று செய்வது நல்லது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.